டிஸ்டர்ப் பண்ணுறோம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பேசியிருக்க மாட்டோமா? சரி. அப்போ ஒரு ஆன்மா 84 லட்சம் பிறவி எடுக்கு. அதிகமில்லை ஜென்டில்மேன் ஒரு விளம்பரம் வரும் டிவியில் இல்லையா? 7 பிறப்புன்னு என்னமோ 7 தடவை மனுஷனாக புரண்டு போயிடுறோம் நம்ம நினச்சிட்டோம். 7 வகையான பிறவிகள். அது மொத்தம் எத்தனை? ஏன்னா செடின்னு எடுத்தால் அத்தனை, புல்லுன்னு எடுத்தால் அத்தனை, கொடின்னு எடுத்தால் அத்தனை இல்லையா? மரம்னு எடுத்தால் அத்தனை, நீர்வாழ் தாவரங்கள் இல்லையா? இப்போ தெப்போற்சவம் நடந்ததா தை மாதம்? அது ஏன் தெப்பத்தில் உற்சவம் நடக்கு? நிலத்தில் வாழ்கிற ஜீவராசியை பூரா சாமி காப்பாற்றுறா. அப்புறம் நீர்வாழ் ஜீவராசி, நீரை விட்டு மீன்லாம் வெளியே வந்தால் உயிர் போயிடும் இல்லையா? அந்த நீர்வாழ் தாவரமும் அங்கே தான் இருக்கும். அதுங்களுக்கெல்லாம் அருள் செய்கிறதுக்காக சுவாமி என்ன செய்கிறாரு? தெப்போற்சவத்தில் போய் இப்போ அவர் எவ்வளோ ஒரு கருணாமூர்த்தியாக இருக்கார் சுவாமி. எல்லா உயிரும் என்ன செய்யணும்? அதுக்காக சுவாமி எல்லா இடத்துக்கும் வந்துடுவார். அவர் இல்லாத இடம் அவர் எங்கே இருக்காரு? நானே முதல்ல ஆன்சரை சொல்லிட்டேன். நான் அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டால் நீங்கள் என்கிட்ட என்ன கேட்கணும்? அவர் எங்கே இல்லைன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டுறணும் திருப்பி. நான் அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டால் நீங்கள் என்ன கேட்கணும்? அவர் எங்கே இல்லை. அப்போ எங்கே இல்லைங்கிறத சித்தாந்தம் நமக்கு ஒரு வார்த்தை மூலம் சொல்லியிருக்கு. என்ன வார்த்தை? சர்வ வியாபகம். சரளாக்கு ஒரு கை உறவு. சர்வ வியாபகம்னா எல்லா இடத்துலையும் அங்கிங் எனாதபடி எங்கும் பிரகாசமாக பரிபூர்ணமாக சுவாமி என்ன செஞ்சிருக்காரு? நிறைஞ்சி இருக்கார். அந்த நிறைஞ்சி இருக்கிறதுக்கு பேர் தான் வியாபகம். அப்போ எல்லா இடத்துலையும் சுவாமி இருக்காருங்கிறது முதல்ல நமக்கு தெரிஞ்சுதா? தெரியல. சித்தாந்தம் படிக்க முன்னால் சுவாமி கோயிலில் மட்டும்தானே இருப்பார். அப்புறம் வீட்டில் பூஜை ரூமில் இருக்க ஃபோட்டோவில் இருப்பார். அப்படி தானே நம்ம நினச்சோம். இப்போ சுவாமி எங்கே இருக்கார்? எங்கே இருக்காரு? மனசா? யார் சொன்னா மனசை? எந்திரிங்க. சுவாமி நம்ம மனசில் கரவொலி கொடுங்க. மனசில் சுவாமி இருக்காருன்னு திருமுறையில் எங்கேயாவது வந்திருக்கா? நினைப்பவர் மனம் கொஞ்சம் நல்லா யார் சொல்கிறீங்க தெரிஞ்சால் எனக்கு நல்லா. அகிலா சொன்னீங்களா? ஓகே. நினைப்பவர் மனம் அப்பர் சுவாமி வாக்கு. யார்? கணேஸ்வரி. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். அடுத்த வரி, ஒருபோதும் நினையாது இருந்தறியேன். அப்படியா? வாழ்க்கை அப்படி இருக்கா? ஒருபோதும் நினைக்கிறோம், அவ்வளோதான். சரிதானே? ஆனால் அவரை மறக்கவே கூடாது. எவ்வளோ நேரம்? எப்பவுமே மறக்கக்கூடாது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் அவர் நீங்காமல் என்கிட்ட இருக்கார், என் நெஞ்சுக்குள்ளே இருக்கார். அப்படி இருக்கிறவரை இமைப்பொழுதும் நான் மறந்தா எனக்கு நன்றி இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அதைத்தான் அப்பர் சுவாமி என்ன சொல்கிறாரு? தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ, எழுத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. எள்ளளவும் தினையளவும் இறைவனை மறந்தால் ஆன்மாவுக்கு உய்வு கிடையாது. ஆனால் எள்ளளவும் தினையளவும் நினைக்கிறதே கலியுகத்தில் கஷ்டமாக இருக்குது. நினைக்கலாமா நினைக்கல. டிவிலாம் கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. அது பாட்டுக்கு 24 மணி நேரமும் நான் ஸ்டாப் கொண்டாட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுதான் போகுதுன்னு பார்த்தா அது தொலைக்காட்சி இல்லையா? தொல்லைக்காட்சியாக இருக்குதுன்னு பார்த்தா அடுத்தால அலைபேசி அலைய வைக்கிறது செல்ஃபோனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது நம்மளை என்ன செய்யுது? முந்தியாவது தேவைக்கு ஃபோனை பேசிட்டு கீழே வைப்போம். இப்போ என்ன செய்தோம்? வீடியோ கால் என்ன அதுக்கப்புறம் என்னது? ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப். எனக்கு இதுக்கு மேலே தெரியாது ஃபோனில் என்ன இருக்குன்னு. அது தெரிஞ்சவங்கெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, சரியா? அப்போ இத்தனையும் உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம்? பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன செஞ்சிட்டே இருக்கோம்? தெரிஞ்சே நம்ம நேரத்தை என்ன செய்கிறோம்? வீணடிக்கிறோம். சரியா? ஒத்துக்கிடலாம். கோயில்களை பற்றின செய்தி வருது, சைவ கருத்துக்கள்லாம் வருதுன்னா நம்ம அதை மட்டும் பார்த்தா பரவாயில்ல. இது ஒன்று வர்றதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் வரதெல்லாம் எல்லாம் ஃப்ரீ. இது வாங்கினா அது ஃப்ரீ. அதனால் அந்த மாதிரி வேறு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம திருப்பி எதுக்குள்ளே தான் போய் விழுந்துக்கிட்டு இருக்கோம்? மாயை என்ன பண்ணோம் நம்மளை? எது மாயை? மாயைங்கிறது என்னதுலாம்? இந்த உலகம் என்னது? அது அந்த காலத்தில் சினிமா பாட்டு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? உலகே மாயம், வாழ்வே மாயம், நாம் காணும் சுகமே மாயம். அந்த காலத்துல நான் அப்படி கண்டசாலை பாடின பாட்டு. அதுல எல்லாம் கூட அருமையாக கருத்தெல்லாம் இருந்துச்சு. இந்த காலத்தில் பாட்டே கேட்க முடியல. சரி,
அப்புறம் வேற எது மாயை? உலக மாயைன்னு தெரிஞ்சிட்டு மாயை. அப்புறம் இந்த உடம்பும் மாயை. மாயை என்ன செய்யும் நம்மளை? உலக மயக்கம் நமக்கு இருக்கா இல்லையா? எப்படி இருக்குது சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். உலகத்தில் எப்படி மயங்கி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு உணர்வு, அது தவிர இது என் வீடு, கிரானைட்டு, இல்லையா, இது போட்டு அது போட்டு இப்படி வீடு கட்டியாச்சு. மாயை, அதே ஒரு மாயை தானே. உண்டா இல்லையா? பொருள் சேர்க்கமா சேர்க்கலையா? எதை சேர்க்கணும்? புண்ணியத்தை சேர்க்கணும். சேர்க்கறது என்னது? பொருள். சரி, பொருள் இருந்துட்டு போகுது. பொருளால் என்ன நன்மை? இல்லை, பொருளால் என்ன நன்மை? பொருள் இல்லாருக்கு. அப்போ அங்கே போகணுன்னா என்ன வேணும்? அருள் எப்படி கிடைக்கும்? சுவாமிகிட்ட ஒரு பாண்டு போட்டால் கொடுத்துருவாரா? எப்படி தருவார் அருளை? ஞான நூல்களை ஓதணும், அதுக்கப்புறம் ஓதுவிக்கணும், அப்புறம் பஞ்சாட்சர ஜபம் 5 எழுத்து ஜெபிக்கணும், அப்புறம் உளவார பணி செய்யணும், அப்புறம் உளவார பணி சரியில் அடுத்தால பூத்தொண்டு சுவாமிக்கு உண்டான. அதாவது புஷ்ப விதின்னு ஒரு நூல் இருக்குது, புஷ்ப பலன் ஒரு நூல் இருக்குது. எந்தெந்த காலத்தில் எந்தெந்த பூவை சாமிக்கு சாத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன பலன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சுவாமிக்கு அந்தந்த புஷ்பங்களை கொண்டு சேர்க்கணும். அந்த செடிகளெல்லாம் மரங்களெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கொடிகளெல்லாம் வளர்க்கணும். கண்டிப்பாக என்ன வளர்க்கணும்னு சொல்லுங்கள் வைப்போம் எல்லோரும். நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் வீட்டில் தோட்டம்லாம் இல்லை, நான் என்ன பண்ணுறது நீங்கள் கேட்குறது அப்படி தெரியுது எனக்கு ஃபேஸ் ரீடிங்கில். பேர் சொல்லிட்டு போயிருங்கம்மா, புது மாணவர்களுக்கு உங்களை தெரிஞ்சுக்கிடும். அந்த நேரில் இருக்க சேரில் உட்காந்துக்கிறீங்களா? அந்த சேரில் இவங்க அழகமாக உடம்பு இருக்குங்க. இவங்க மாமியார் நம்மகிட்ட போன தொகுப்பு வரைக்கும். ஏம்மா, உங்கள் மாமியாருக்கு என்ன வயசு? 84 வயசு வரைக்கும் வகுப்புக்கு வருவாங்க. ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளவு அழகாக இருக்கும், கையெழுத்து. எவ்வளோ உடம்பு முடியலனாலும் வகுப்புக்கு வந்துட்டு கேட்குற அளவுக்கு கேட்டுட்டு முடியலைன்னா படுத்துக்கிடுவாங்க. சமயத்தில் மயக்கம்லாம் கூட வரும். வந்தாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல. வகுப்புலேயே 3 தடவை மயங்கிட்டாங்க. ஆனாலும் 84 வயசு வரைக்கும் அந்த ஒரு நாள் பொழுத சிவப்பொழுதாக கழிக்கணும், நல்ல செய்திகளையெல்லாம் கேட்கணும், நம்மகிட்ட இருக்க அறியாமையெல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆர்வத்தோடு வகுப்புக்கு இப்போது சென்ற வருடம் இறைபதத்தை அடைஞ்சிருச்சு. சரி, ஒரு நல்ல மாணாக்கர் அவங்கள நம்ம எல்லாரும் நினச்சிக்கிடணும். ஏன்னா ஒரு மாணவர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ரோல் மாடலாக இருப்பான். வயசு ஒரு தடையே. சரி, என்ன படித்தோம்? சிந்திச்சோம். என்னென்ன பூச்செடிலாம் வளர்க்கணும்னு வளர்த்து அந்த பூ என்ன வளர்க்கலாம்? எல்லார் வீட்லேயும் என்ன வளர்க்கலான்னு கேட்டேன்ல. என்ன வளர்க்கலாம்? நந்தியாவர்த்தம், அரளி, தும்பை, முல்லை, பிச்சி, மல்லி, பவளமல்லி, மனோரஞ்சிதம், பாரிஜாதம், வில்வம், மகிழம் வைக்கலாம். மகிழத்தோடு அதை முடிச்சுருவோம். இங்கே பஞ்ச வில்வத்துக்கு வந்துடுவோம். வில்வம், அப்புறம் நொச்சி, அப்புறம் கிழுவை, அப்புறம் துளசியில் இந்த பஞ்ச வில்வத்தை முடிக்கணும். விழா, மாவிலங்கை, இந்த 5. வில்வம், நொச்சி, கிழுவை, மாவிலங்கை, விழா. இந்த 5 பத்திரம்னா இலை. இந்த 5 இலைகளும் சுவாமிக்கு ரொம்ப உகந்தது. வில்வத்தை மட்டும் பூஜை பண்ணனாலும் எடுத்து
கழுவிட்டு திருப்பி பயன்படுத்தலாம்னு ஒரு விதி இருக்குது. 6 மாதம் வரைக்கும் உபயோகப்படுத்து. எனக்கு வில்வம் கிடைக்காத இடத்துல இருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? ஃப்ரெஷ் வில்வம் கிடைக்காதவங்க என்னம்மா? ஆமாம், அது தவிர வேற என்னதுமா? இன்னொரு தடவை சொல்லவா? பஞ்ச வில்வங்கள். முதல்ல வில்வம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வில்வத்திலே நிறைய வகை இருக்குது. குட்டியாக இலை இருக்கக்கூடிய வில்வம் இருக்குது, பெரிய இலையாக இருக்கக்கூடிய வில்வம் இருக்குது, மகா வில்வம்னு ஒன்று இருக்குது. சரியா? அப்புறம் வில்வத்துக்கு அடுத்து நொச்சியில் 2 வகை இருக்குது. வெண்ணொச்சி, கருநொச்சின்னு 2 வகை இருக்குது. அப்புறம் கிழுவை, அதுவும் 3 இலையாக தான் இருக்கும். அப்புறம் விழா, பொடி இலையாக இருக்கும். அப்புறம் மாவிலங்கை, அதுவும் 3. அந்த மாவிலங்கை அந்த காலத்தில் மருந்துக்கு சேர்ப்பாங்க. யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல. மாவிலங்கை பட்டை இருக்கு இல்லையா, இஞ்சி தட்டும்போது வச்சு சேர்த்து செய்வாங்க. சரியா? அதனால் அந்த மாவிலங்கை அப்படின்னு 3 இலையாக இருக்கும். அதனால் ஆக இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? பஞ்ச வில்வங்கள் சுவாமிக்கு. இப்போ நீங்கள் இன்னைக்கு வகுப்பு முடிச்சுட்டு போனதுலேருந்து நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடலாம்? சேகரிக்க ஆரம்பிச்சிடலாம். எதுக்கு? சிவராத்திரி பற்றி அப்புறம் வருவோம். சரியா? மத்தியானம் வருவோம். ஒரு வரி மட்டும் இப்போ கட்டிட்டு விட்டுருட்டா? சிவராத்திரி அன்னைக்கு வழிபடுறதுனால என்ன சிறப்பு? சரி, யோசிங்க, டைம் எடுத்துக்கோங்க. ஓகே, என்னம்மா? அப்போ எல்லாருக்கும் மறுபிறவியில் ராஜாவாக பிறக்கணும் ஆசையாக இருக்கா? கண் விழிச்சு வழிபட்டா ஏன் அன்னைக்கு மட்டும் அப்படி ராத்திரி விழிக்கணும்? ஏன் அன்னைக்கு வழிபடணும்? அல்லது அந்த சிவராத்திரி வழிபாட்டோட பலன் என்ன? சரி, நான் நிறைய போட்டிருக்கேன், ஷேர்னு நினைக்கிறேன். சிவராத்திரி சம்மந்தப்பட்டது போடலைன்னா நான் இன்னையிலேருந்து உங்களுக்கு போட்டு விட்டுருக்கேன். சரியா? சரி, எல்லோரும் குரூப்பில் வந்துட்டீங்கல்ல, புது மாணவர்கள்லாம்? நம்பர் ஆட் பண்ணியாச்சா? நம்பர் ஆட் பண்ணியாச்சுல்ல எல்லாருக்கும்? ஓகே, அப்படின்னா நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். சிவராத்திரிக்குன்னு சில தலங்களும் இருக்குது. விசேஷமாக சிறப்பான ஒரு தலம் டக்குன்னு வேற 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 திருவைகாவூர். கரெக்டு. திருவைகாவூர் என்ன விசேஷம்? கரவலி. ஒரு வேடன், அவன் அன்னைக்கு சிவராத்திரின்னு அவனுக்கு தெரியாது. கீழே என்ன இருக்கு? லிங்கம் இருக்கட்டும். இவன் எதுக்கு பயந்து மரத்தில் ஏறினான்? புலிக்கு பயந்து. அது என்ன மரம்? அது வில்வ மரம்லாம் அவனுக்கு தெரியாது. வில்வம் சுவாமிக்கு உகந்ததுன்னு தெரியாது. தூங்குனா மரத்துலேருந்து கீழே விழுந்துருவான். விழுந்தா புலி நம்மளை, அதனால தூங்காமல் இருக்கிறதுக்காக அவன் என்ன செஞ்சுட்டே இருந்தான்? என்ன மாதிரி பண்ணிட்டு இருந்தா தூங்க மாட்டோம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இலையை பிச்சு போட்டுகிட்டே இருந்தான். அன்னைக்கு 4 காலமும் அவன் இலை பிச்சு போட்டான். எந்த இலையை பிச்சு போட்டான்? யாருக்கு விழுந்தது? கீழே இருந்தது யாரு? நம்ம தான் ஏற்கனவே பார்த்தோமே, அவர் இல்லாத இடமே கிடையாதுன்னு பார்த்துட்டோமே. அவன் சும்மா கீழே போட்டாலும் அங்கே யார்? பூமிக்கு கீழேயே அவ்வளோ லிங்கம் இருக்குது இல்லையா? இப்போ அவ்வளவும் அவர் மேலே விழுந்தது. அதனால அவனுக்கு என்ன கிடைச்சது? முக்தி. சரிதானே? முதல்ல பொழைச்சிட்டான். புலி சாப்பிடாம. ஆமாம், நம்மளை சுற்றியும் புலி இருக்குது, சிங்கம் இருக்குது, யானை இருக்குது இல்லையா? எல்லாமே இருக்குது, நாகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதெல்லாம் இருக்குங்கிறதே தெரியாமல் ஹாயாக இருக்கும். நம்ம ரொம்ப ஹாயாக வாழ்ந்துட்டுருக்கோம். சரிதானே? சரி, நம்ம செஞ்ச வினைகளே நமக்கு பெரிய துன்பத்தை தரும் இல்லையா? கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கோம், உத்தேசமாக எவ்வளோ இருக்கும்? டன்னாக இருக்குது. மனசால் செஞ்சது, வாக்கால் செஞ்சது, செயலால் செஞ்சது, 3 வழியில் தெரிஞ்சும் செஞ்சு தெரியாமல். இப்போ இவன் தெரிஞ்சா செஞ்சான், வில்வத்தை சிவத்துக்கு போட்டது. தெரியாமல் செஞ்சதுக்கே அந்த பலன் கிடச்சிட்ட. அப்போ தெரிஞ்சு செஞ்சா இல்லையா? நல்ல 5 எழுத்தை ஜெபிங்க, 5 எழுத்தை எழுதுங்க. மனசில் வேறு சிந்தனை வரக்கூடாது. அன்றைக்கி முழுக்க நீங்கள் சிவம். அத்தனை சுவாமி எப்படிப்பட்டவர்? சுவாமிக்கு என்ன பிடிக்கும்? சிவபெருமானுக்கு எது பிடிக்கும்? நாமும் பிடிக்கும். வேற பதியம் படிக்கணும். வேற கரவலி. அபிஷேக பிரியர்.
சிவபெருமான் யாரு? அதனால அபிஷேக திரவியங்கள் எல்லாம் ஒரு உத்தேசமா மடமடம் சொல்லுங்க. மாப்பொடி, மஞ்சப்பொடி, திரவியம், பால், தயிர், நெய், தேன், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, அண்ணன் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கரும்புச்சாறு, திருநீர் சொல்லிட்டேன், சந்தனம், பன்னீர், அப்புறம் வில்வப்பொடி அல்லது வில்வம் போட்ட நீர், வில்வோதகம் அப்படின்னு சொல்லிட்டு அது போட்ட நீர், பஞ்சகவ்யம், அப்புறம் நெல்லிப்பொடி. நெல்லிப்பொடியை போட்டால் என்ன பலன்? நோயே எனக்கு இல்லைங்கிறவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். எனக்கு உடம்புல எந்த வியாதியும் இல்லைங்கிறவங்க கை தூக்குங்க. உச்சி முதல் பாதம் வரைக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொரு உபாதைகள். இந்த உபாதைகள்லாம் ஏன் வந்துச்சு? வினைதான் நோயாக உடம்புக்கு வரும், மனசுக்குன்னா கவலையாக வரும் இல்லையா? அப்போ அதை நீங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நெல்லிப்பொடி. அதனால் இப்போமே பயிருங்க. நீங்கள் நடப்பு நாளில் நீங்களே அந்த பெரிய நெல்லிக்காயை வாங்கி வீட்டில் காய வச்சு திரிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் காய வைக்கும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த நெல்லி விதை வெடித்து விழும். அதை மிதிச்சிட்டிங்க சுகர் பேஷண்ட்லாம் அந்த புண்ணு ஆற ரொம்ப நாள் ஆகும். அதனால் நல்ல இந்த அரிப்புன்னு சொல்லுவோம்ல, மாவெல்லாம் சளிப்போம்ல, அதெல்லாம் அந்த மாதிரி எதையாவது போட்டு நீங்கள் குப்புரை கவுத்தி மூடி வச்சுட்டிங்கன்னா அது வெடித்தாலும் உள்ளே கிடக்கும். அப்புறம் எடுத்து நீங்கள் தூர போட்டுக்கலாம். சரியா? சரி. அவங்க புதுமானவரா? பேர் முத்துலட்சுமி. சரி. ஆக நெல்லிப்பொடி ரொம்ப ரொம்ப முக்கியம். சீக்கிரம் போய் மற்றவங்களாம்